சனிக்கிழமை சனிகொரையிலே பசுஞ்சாணத்திலே கலாக்காய் அதை முன்பே பறித்து வைத்து அந்த கலாக்காயை நன்றாக உடைத்து நிறைய கலந்து பசுஞ்சாணத்திலே சின்ன சின்ன பெரிய பெரிய விராட்டிகளாக தட்டி அதிலே தூபக்காப்பு சாம்பிராணி புகை நறுமணத்துடன் ஜவ்வாது, புனுகு, அத்தரு, குங்குல்யம், சந்தனக்கட்டை இப்படியெல்லாம் பல விதமான பொருட்களை சேர்த்து மூலிகை திரவியங்கள் சேர்த்து அடர்த்தியான சாம்பிராணி போட்டு வறியவர்களுக்கு எள்ளு சாதம், கருவேப்பிலை பொடி சாதம் மற்றும் உங்களுடைய விருப்பமுள்ள சாதம். கண்டிப்பாக சனிக்கிழமை எல்லோதரை புளியோதரையில் எள் பொடி கலந்த நல்ல ஆனந்தமாக சாப்பிட்ற மாதிரி அமிர்தமயமாக பண்ணி கொடுத்தால் அந்த தெய்வம் உங்களுக்கு எப்பேற்பட்ட சனி கிரகத்தினால எதிர்காலம் இப்பொழுது சனி கிரகம் வக்ரகத்தில் இருக்கின்றது. ஆனால் நல்லதே நடைபெறுவதற்காக நடந்து வருவதற்காக தினமும் சனீஸ்வரனை பற்றி சனி கிடையாது, சனகி ஈஸ்வரன். அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றனால சனி என்று சொல்லக்கூடாது, அது தவறு. இருந்தாலும் அவர் பொறுத்து கொள்வார். இப்படி வழிபடும் பொழுது அந்த சனீஸ்வரன் உங்களை பட்டம், பதவி, அந்தஸ்து, யோக்கியதை முடியாது, நடக்காது அப்படி என்று நம்ம தொய்வடைஞ்சு மனம் தளர்ந்து போனால் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உதவி செய்து அதை வெற்றி அடைந்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயப்பிராப்தியை மட்டுமே கொடுக்கும். குறிப்பாக இப்பொழுது கருப்பு ஆடை உணைந்து யூனிஃபார்ம் அவர்கள் தொழில் செய்கின்றார். உதாரணமாக சில இடங்களிலே கருப்பு ஆடைகள் மட்டும்தான் போட்டு செல்லும். காவல், கருப்பு பூனப்படை, பிளாக் கேட்ஸ், வழக்கறிஞர்கள், லாயர்ஸ், நீதிபதிகள், ஜட்ஜஸ் இவர்களெல்லாம் தனது பதவியை நிரந்தரமாக கெட்ட பெயர் இல்லாமல் வைத்துக்கொள்ள குடும்பத்திலே அநேகமான நீதிபதிகள் அந்த காலத்திலே தர்மம் மீறி நடக்க மாட்டார்கள். இப்பொழுது சூழ்நிலை அவர்களை ஏமாற்றி விடுகிறது. அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு பக்கத்தில் இருக்கின்ற உதவியாளர் ஸ்டாஃப்ஸ்லாம் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாங்க. ஒரு மாதிரிங்க நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும், உங்கள் பேரை கெடுத்துருவாங்க. அது மாதிரி எத்தனையோ பேர் நீதிபதிகள் தவறான வழிக்கு செல்லவில்லை என்றாலும் அருகில் இருப்பவர்கள் அவர்களை இழுத்து விட்டுட்டு போடுவாங்க. அதிலிருந்து தப்புவதற்கும் இந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டால் நீதிமன்றத்தில் வரும் வழக்குகளை கண்மூடி கண் திறப்பதற்குள்ள அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு தகுந்த போல நீங்கள் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, நல் தீர்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் நீதிபதி என்பது சாதாரண பதவியல்ல, தெய்வலோக நீதி தேவதையினுடைய ஒரு அனுக்கிரகம், அருளாசி. அதை பெற்றிருக்கும்போது அவர்கள் நீதி தவறாமல் நடப்பார்கள். ஏன்னா இவர்கள்லாம் ஒரு காலத்தில் சத்தியலோகத்திலிருந்து தபம் பண்ணி பிறந்தார்கள். அவர்கள் அம்மா அப்பா பெரியவர்கள் செய்த புண்ணியத்தில் வழக்கறிஞராகவும் நீதிபதிகளாகவும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அது பல்வழக்கு, நடு நீதிமன்றம், திடீரென்று ஒரு நீதிபதியை போடுவார்கள். ஒரே ஒரு நீதிபதி, 5 நீதிபதி, ஸ்பெஷல் கமிஷன் ஒன்று போடுவார்கள். அந்த மாதிரி ஒரு துறைக்கு ஒரு விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதிலும் நுண்ணறிவுடன் விளங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் உடையார் கோவில். பசுஞ்சாணம், கலாக்காய், சாம்பிராணி தூபம், எள்ளு சாதம், கருவேப்பிலை சாதம், புளியோதரையிலே எள் பொடி கலந்த சாதத்தை இறைவனுக்கு படைத்து வறியவர்களுக்கு, ரொம்ப திமிரா உள்ளவங்களுக்கு யார் வாங்க போகிறா, முடியாதவங்களுக்கு நீங்கள் செய்தால் உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவான் மகிழ்ந்து இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்திலும் நிரந்தரமான அருளாசி புரிவார். இப்படி நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள். இறை ரகசியங்களை குருவருளாலும் திருவருளாலும் பெற்று மகிழ்ந்து வாழ்வோம். இதை அநேகமாக நிறைய பேர் கோவிலுக்கே போக மாட்டாங்க. ஆனால் காது வச்சது மாதிரி இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறாங்க. வரவேற்கத்தக்கது. நிறைய ஜோதிடர்கள் இன்று நாள் எப்படி சொல்லட்டும் வேண்டாங்களே, இன்று ஒரு ஆலயம் அதனுடைய மகிமை அப்படி சொல்லினால் ஜோதிடர்கள் வாழ்வார்கள். ஏன்னா பல பேர் ஜாதகங்களெல்லாம் கணித்து சொல்லும் பொழுது அந்த ஜோதிடர்கள் தன்னுடைய தபோ வலிமையை பெருக்கிக் கொள்வார்கள்.
தானம், தர்மம், இறைபக்தி, சர்வகலா ஞானிகளாக இருக்கின்ற ஜோதிடர்களும் உண்டு. ஏன் ஒருத்தருக்கு ஒரு வகை சொல்லும்போது அதுதான் பரிகாரம் சொல்லும் பொழுது அந்த கிரகம் என்ன சொல்லுவான், நான் அவனை பிடிச்சி ஒரு உழுக்கணும்னு நினச்சேன், நீ அவனை தப்பிக்க வச்சுட்ட, இருந்தாலும் நீ கொஞ்சம் அனுபவிச்சுக்கோன்னு ஒரு சின்ன சோதனையை கொடுத்துடும். அதான் ஜோசியருக்கு 3 நாளாக ஜுரம், நீங்கள் அவரை நக்கா கிண்டல் அடிக்கக்கூடாது, ஜோசியருக்கே இப்படி ஆகிட்டா, அது பிறருடைய கர்மாக்கள் ஜோதிடரை தாக்குகிறது. இல்லை ஜோசியரை நீங்கள் நம்புகிற ஜோசியராக அதுக்குன்னு நக்கல் அடிக்கக்கூடாது. ஜோதிடர்களை தாக்குறதுனா பல பேருக்கு உதவி செய்கின்றார்கள். கிரக சோதனை செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு அந்த ஜோதிடர், நாடி ஜோதிடர், அருள்வாக்கு இவர்களை கண்டிப்பாக கொஞ்சம் தாக்கும். அவர்கள் விடுபடுவதற்கும் நாம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஜோசியம் நல்லா இருக்கணுங்க, எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க, அந்த ஜோசியம் நல்லா இருக்கணுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து யாகம் வளர்த்து கொடுத்தாருங்கன்னு சொல்லுகின்றவர்கள் நிறைய இருக்காங்க. அப்படி இந்த உடையார் கோயிலை பற்றி, சனீஸ்வர பகவானை பற்றி நிறைய சொல்லுங்கோ. எல்லாருக்கும் எடுத்து சொல்லும்போது அந்த புண்ணிய பலன் வரும். உங்களுக்கு ஜோசியமே தெரிய வேண்டாம், இது மாதிரி வழியை காட்டிட்டு இதையே பல பேருக்கு அனுப்பும்போது, ஷேர் பண்ணும்போது அந்த பலனில் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாள அருணாச்சலா.